அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 12/1/2024 இன்று வெள்ளிக்கிழமை, திருவோண விரத நாள். கூடாரவல்லி பெருமாளையும் ஆண்டாள் தாயாரையும் வழிபட அற்புதமான நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ துர்க்கை அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருத வருஷம் மார்கழி மாதம் 27ஆம் நாள். இன்று மாலை 4:40 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி ஆரம்பமாகின்றது. இன்று மாலை 5:41 வரை உத்திராட நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவோண நட்சத்திரம் உள்ளது. இன்று மாலை 5:41 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது முதலீட்டு வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களிலே அனுகூலம் தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு மோகமான நாள், நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டிரமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. நண்பர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களே எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று அரசு ஊழியர்களுக்கு சில தொல்லைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் மணல், சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புது முதலீட்டு வாய்ப்புகள் வரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஊழியர்களால் அனுகூலம் உண்டு. ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஜிம், பியூட்டி பார்லர் மற்றும் சலூன் நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வியாபார வாய்ப்புகள் தேடி வரும். இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்வோருக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு, நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியவர்கள் வெளியே செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. கடகராசி என்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். உணவு சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பேங்கிங் செக்டார், வங்கித்துறையில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. வரும் நாளிலே அந்த நிலைமை மாறலாம்.
தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவதற்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். வீட்டிலே இருக்கும் பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சளி காய்ச்சல் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் நடக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. சிம்ம ராசி அன்பர்களே, வெற்றிகரமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப விரும்புவோர் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்கள் செலவை நீங்களே பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு லாபகரமான நாள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று வீட்டிலே உள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, முத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. கன்னி ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பணம் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. கடன் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. பர்சனல் லோன் வாங்கியவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். சகோதரிகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதிகாரிகளின் கண்டிப்புக்குள்ளாவீர்கள், கவனமாக இருக்க வேண்டிய நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு மாலை நேரத்தின் பின்னர் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் வியாபாரம், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு தீமைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. துலா ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்க வேண்டாம். வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு புது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக அரசியல்வாதிகளால் சில பிரச்சனைகள் தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு சில போட்டிகள் ஏற்படும், அதையும் மீறி ஜெயிப்பீர்கள். ஊழியர்களால் அனுசரணை அனுகூலம் கிடைக்கும். இன்று ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. கல்வித்துறையில் இருப்பவர்கள் மற்றும் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டூரிஸ்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. டெய்லராக இருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. நீண்ட நாளாக இழுபறையில் இருந்த சில விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்கும் நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். நிதி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கும் அற்புதமான நாள். வங்கித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. மருத்துவத்துறை மாணவர்கள், என்ஜினியரிங் மாணவர்களுக்கு அற்புதமான செய்திகள் உண்டு. ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. மகர ராசி அன்பர்களே, வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். வீட்டிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, பேசி தீர்த்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி, பிபிஓ, கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், ஆயில் மில், ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக சிஏ, ஐசிடபிள்யூஎஸ், சிஎஃப்ஐ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை. கும்பராசி நண்பர்களே, சிரமத்தை மீறி முன்னேற வேண்டிய நாள். சில சிரமங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு விரைய செலவுகள் உண்டு. தொழிலதிபர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும். பேங்கில் வேலை செய்பவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். புது வாய்ப்புகள் தேடி வரும். இன்று ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்கள், வீடியோகிராஃபி செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று காவல்துறை, இராணுவத்தினர், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சீருடை பணியாளர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு தீமைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. மீன ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. குடும்பத்திலே இந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ண வாய்ப்பு கிடைக்கும். டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு சில தடைகள் வந்தாலும் அதையும் மீறி வரும் நாட்களிலே நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பரம்பரை சொத்துக்களில் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாள். அரசு ஊழியர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாகவும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ சரபேஸ்வரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.